ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் பெட்ஸ் அண்ட் பிளான்ஸ். மழைநீர் உயிர்நீர் நமக்கு மட்டும் இல்லை, பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆல்சோ. அதை நம்ம கண்கூடாவே பார்த்துட்ருக்கோம். இந்த க்ரோ பேக்கில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி பாதி சைடு மிளகாய் விதைகளையும் இன்னொரு பாதி பக்கம் கத்திரிக்காய் விதைகளையும் போட்டேன். மிளகாய் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இதோ கீழே சூப்பராக நட்டு வச்சாச்சு, நல்லா வளர்ந்துட்டுருக்குது. பட் கத்திரிக்காய் விதை ஒன்று கூட முளைக்கவே இல்லை. நான் இதில் மணத்தக்காளி செடியை நட்டு வளர்த்துட்ருக்கேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் மழை தண்ணி எப்போதுமே ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ இன்னொரு க்ரோ பேக்கில் கத்திரிக்காய் விதைகளை போட்டு மழை தண்ணி மட்டுமே ஊற்றி வளர்த்தேன். சூப்பராக வந்துருச்சு, நல்லபடியாக முளைச்சிருக்கு. இந்த பழைய க்ரோ பேக்கில் இன்றைக்கி மணத்தக்காளி கட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். என்னென்னா கீழே நிறைய குட்டி குட்டியாக செடியெல்லாம் முளைச்சிருந்துச்சு. நல்லா உத்து பார்த்தா எல்லாமே கத்திரிக்காய் செடி. வாரத்தில் எப்படியும் 3-4 நாள் மழை பெஞ்சிருது. ஸோ அந்த மழை தண்ணினால் மட்டும்தான் இது சூப்பராக வந்திருக்குது. ஸோ மழைநீர் உயிர்நீர் எவ்வளோ உண்மை இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.